நைட்டு 9 மணிக்கு ட்ரெயின். இதெல்லாம் சொல்றது கஷ்டமா இருக்கு. ஆனால் நிர்பந்தமான சூழ்நிலையில இன்னைக்கு படப்பிடிப்பு எல்லாம் கலந்து இதை கடந்து இங்கே வந்து சேரக்கு 1 மணி நேரம் நடந்து வந்தோம். வள்ளுவர் கோடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி எங்களுடைய கலைப்பிழு தானவர்களுக்கும் வரவேற்பு வழங்கிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களது இதயத்தில் என்றும் வீற்றிருக்கும் எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தலைவர், எங்களுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவர்களுக்கும், மற்றவங்க பேர் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு கூச்சமா இருக்கு. பொதுச் செயலாளர் கூட நம்ம கூச்சமா இருந்தாலும் எப்படியோ சொல்லிடுறான். ஆனால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. நம்மளை விட ரொம்ப பெரியவங்க எல்லாருடைய பேரை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க நம்மளை விட, நான் எழுத்தாளனா சினிமாக்குள்ளார வர்றதுக்கு முன்னாலேயே அவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய சாதனைகளை பண்ணவங்க அவங்க. அதனால அவங்க எல்லாம் அமர்ந்திருக்கிற அந்த மேடையில் நான் பேசுறதுக்கு ஒரு நடுக்கமாகவே இருக்கு, பேச முடியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு பகவத்கீதையோ இல்லை ஒரு பெரிய பெரிய புஸ்தகங்களையோ ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் படிக்கிறத விட அதனுடைய எசன்ஸ் மட்டும் எடுத்து சொல்லக்கூடியவரை அவங்க கிட்ட கேட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் அதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது மாதிரி அருணகிரி அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாலேயே நான் கட்சி ஆபீஸுக்கு போகும்போதெல்லாம் அவருடைய உலக அனுபவங்களை சொல்லி, இதில் இருக்கிற இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் அல்லாமல் அவர் மறந்துவிட்ட பல விஷயங்களை கூட நான் வந்து இதில் இது பண்ணியிருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா இருக்கு. அருணகிரி வந்து உண்மையிலேயே ஒரு உலகம் சுற்று, நான் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கேன். இருந்தாலும் அவர் சுற்றுறதுனால ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கு. அவர் அதை வெளிப்படுத்துறாரு. நாங்கெல்லாம் போனோமே ஒழிய, ஷூட்டிங் போனால் அதுக்கு போனால் இது போனால் ஜாலியாக சுற்றி பார்த்தோமே ஒழிய அதனுடைய பயனுள்ள விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுட்டு வந்து சொல்ல, எப்பவுமே ஒரு பயனுள்ள விஷயமா சொன்னா தான் அதுக்கு வந்து ஒரு மரியாதையாக இருக்கும். ஒரு தினத்தந்தி பேப்பரு ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் அப்படி. ஒரு கண்ணதாசன் அவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு போனாரு, அவர் பாடலாசிரியருங்கிற முறையில். மூமேத்தா அவர்கள் கவிதையா சொன்னாரு, அது வந்து அவருடைய நடை. சுஜாதா அவர்கள், அந்த மாதிரி நிறைய ஆசிரியர்கள், வேணுகோபால் அவர்கள், இவங்கள புஷ்பா தங்கதுரை, இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய எழுத்து நடையில ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் ஒரு தினத்தந்தி பேப்பரை போடுறாங்கன்னா அந்த தினத்தந்தி பேப்பர் அந்த வீட்டில் போட்டோம்னா அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர் வந்து அந்த தினத்தந்தி எடுத்து உலக நடப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு அந்த பத்திரிகையை பார்த்துட்டு அந்த பேப்பரை டேபிளில் போட்டு போயிடுவார். அதுக்கு அடுத்த பையன் வருவான், அந்த தினத்தந்தி எடுப்பான், அதில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், இந்தியாவில் இருக்கிற அரசியல், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல், இதையெல்லாம் பார்த்து பேப்பரை அதே டேபிளில் போட்டு போயிடுவான். அடுத்த பையன் வருவான், அவனுக்கு பிடிச்ச ரஜினிகாந்த், கமலஹாசன், என்ன சினிமா, என்ன போட்டோ, எந்த நடிகையினுடைய போட்டோ, இதை பார்த்து போட்டு போயிடுவான். ஒரு 5 வயசு பையன் வந்தான்னா அந்த ஆண்டி பண்டார் என்ன, சிந்து பாத் என்ன, இதை மட்டும் பார்த்துட்டு பேப்பரை கீழே போட்டு போயிடுவான். ஒரு குழந்தை ஒன்று வந்ததுன்னா அந்த பேப்பர் எடுத்து கிளீனா கிழிச்சு எரிஞ்சிடும். அந்தந்த முறையில பார்த்தா அவங்க அந்த குழந்தை அந்த பேப்பரை கிழிக்கிறது தான் கரெக்டா இருக்கும், பெரியவர் அரசியல் படிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஒரு எழுத்த இது பண்றாங்களோ அது அவங்க அந்தந்த துறையில இது பண்றாங்க. இந்த மாதிரி தான் இப்ப லேனா தமிழ்வாணன் அவர்கள் இருக்கிறதுனால சொல்றதில்ல. எங்க சின்ன வயசுல நாங்க 10 வயசு 15 வயசு இருக்கும்போது எங்களுக்கு வந்து கல்கண்டு தான் ஒரு பெரிய கல்கண்டு மாதிரி. அது எப்படி இருக்குன்னா, அந்த கல்கண்டை படிக்கும் போதே அவர் எழுதியிருப்பார், ஆஸ்திரேலியாவில் 167 காக்கா இருந்தது, அதுல 17 காக்கா செத்து போச்சுன்னு எழுதுவார். இது ஆஸ்திரேலியாவுக்கு போய் நம்ம பார்க்கவும் முடியாது, 17 காக்கா செத்து போச்சான்னு பறந்து எண்ணி பார்க்கவும் முடியாது. ஆனா அந்த குமுதம், ஆனந்த விடன், கல்கி, அதுகளை எல்லாத்த விட எங்களுக்கு கல்கண்டு படிக்கிறதுல தான் ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்கு என்ன காரணம்னா, அது வந்து மக்களுடைய பல்ஸை பிடிக்கிறது. அந்த மாதிரி முறையில் கையாளுறது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயமும் கூட.
இரும்பு திரைன்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து மில்லு நின்று போயிடும், 2000 தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. அந்த தொழிலாளர்கள் வேலை செய்யற மில்லு நின்ன உடனே அந்த போர்மனும் மேஸ்திரியும் 2 மாசம் இல்லாம ஜப்பான்ல இருந்து ஆளுக வந்தாதான் இந்த மில்லு ஓடும்பாங்க. அப்ப சிவாஜி கணேசன் ஒரு ITI படிச்சுட்டு சும்மா மில்லு சுத்தி பார்க்க வந்தவர் அந்த மில்ல ஒரே நாள்ல ரெடி பண்ணி அதை ஓட்டிடுவார். அதை ஓட்டினதுக்காக அந்த ரங்காராவ் வந்து அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுப்பாரு. அந்த 10,000 ரூபாய் பணத்தை வாங்கும் போது போர்மேன் வந்து கேட்பாரு ரங்காராவ் கிட்ட. கவர்ச்சி வில்லன் கண்ணன் தான் அதை பண்ணாரு அந்த கேரக்டர். அவர் கேட்பாரு, ஏங்க நான் 40 வருஷமா வேலை செய்யறேன், எனக்கு 400 ரூபாய் தான் சம்பளம் தர்றீங்க, ஒருத்தன் சுத்தி எடுத்து இப்படின்னு தட்டினா அவனுக்கு போய் 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்களேன்னு. அதுக்கு ரங்காராவ் சொல்லுவாரு, அவன் சுத்தி எடுத்து தட்டினதுக்காக பணம் கொடுக்கல, இடம் பார்த்து தட்டினான் பாத்தியா, அதுக்கு தான் அந்த பணம்னா. அந்த மாதிரி இடம் பார்த்து தட்டக்கூடிய ஆற்றல் உள்ளவர் நம்முடைய அருணகிரி. இந்த புத்தகம் மட்டும் இல்ல, அவரு கலைப்படைப்பு நாங்கள் படைத்தது போல் எப்படி கண்ணதாசன் வந்து பாட்டில் பண்ணாரு, மூமெத்த கவிதையில பண்ணாருங்கிற மாதிரி எழுத்துள்ள எல்லா வித்தைகளிலும் அவர் பெரியவராக வர வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் பணியில் இருப்பவர், முற்போக்கு சிந்தனைக்கு வந்தனம் உரைத்து எழுச்சிப்பண் பாடுபவர் கவிஞர் வெண்ணிலா அவர்களின் வாழ்த்துரை இப்போது. அனைவருக்கும் வணக்கம். உலகம் சுற்றும் வாலிபன் நூல் வெளியீட்டு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு கலைப்புலி எஸ் தானு அவர்களுக்கும், எங்களுடைய எழுத்துலக நண்பரான திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், தன்னுடைய அபரிதமான அறிவாற்றலாலும் சொல் ஆழத்தாலும் நாடாளுமன்ற புலி என்று இந்தியா முழுக்க எல்லோராலும் போற்றப்படுகின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுக்கும், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாய் மூத்த கவிஞராய் இருக்கின்ற காசி ஆனந்தன் அவர்களுக்கும், இங்கே வாழ்த்துரை வழங்க வந்துள்ள திரு R சுந்தரராஜன், லேனா தமிழ்வாணன், திரு VKD பாலன், நன்றி உரை ஆற்றவுள்ள திரு வேளச்சேரி மணிமாறன், இந்த விழாவிற்கு முதுகெலும்பாய் இருந்து இத்தனை நாட்களும் வேலை செய்து பின்புறமாய் நின்று கொண்டுள்ள நண்பர்கள் அத்தனை பேருக்கும், வருகை தந்துள்ள உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நெகிழ்ச்சியான விழாவினுடைய துவக்கமே ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. என்னன்னா, ஒவ்வொரு தந்தைக்கும் தன்னுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியும் குழந்தைகளினுடைய வெற்றி கொண்டாட்டங்களும் ரொம்ப நெகிழ்வான கணங்கள். அப்படி அருணகிரியினுடைய தந்தையார் இங்கு ஒவ்வொருவரையும் கௌரவித்துவதை நினைக்கும் போது உண்மையிலே அவருக்கு வாழ்வின் மிக பொன்னான கணங்களுள் இந்த கணமும் ஒன்றாக இருக்க முடியும். ஏன்னா அதை விட ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி பெற்றோர்கள் முன்னிலையில் குழந்தைகள் தங்களை கௌரவப்படுத்திக் கொள்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இருக்கு. அதை செய்ததற்காக அருணகிரி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் சுற்றுறது அப்படின்றது அதுக்காக ஒரு உலக பந்தையே கையில கொடுத்திருக்காங்க. யோசிச்சு பார்த்தா ஒரு பெண்ணின்ற முறையில நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, வந்தவாசில இருந்து சென்னை வர்றது கூட ஒரு ரொம்ப சிரமமான ஒரு காரியம். இயல்பாவே பயணங்கள் என்பது பயமூட்டக்கூடியதாகவும் பதற்றங்களை உண்டாக்கக்கூடியதாகவும் எல்லா பெண்களுக்கும் வாய்க்கின்ற ஒண்ணு. நீங்க நம்மளுடைய பாட்டிகளெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வாழ்வினுடைய பெரு பகுதி 2 அறைகளுக்குள்ள முடிஞ்சு போயிருக்கும். ஒன்னு சமையல் கட்டு, அடுத்தது படுக்கை அறை.